அதாவதுங்க நம்ம என்னதான் நம்ம தங்கமான ஒண்ணு பண்ணி கொடுத்தாலுமே நான் வந்து இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் இப்படித்தான் இருக்கு. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட நான் தக்காளி கூடையில வக்கிப்புல எல்லாம் போட்டு வச்சு இது வந்து முட்டை வர்றக்கோசரம் நம்ம அப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா எல்லா வேலையும் அங்க போய் முட்டை விட்டுட்டு இருக்குது. கையை கொத்து, நல்லா கொத்து கொத்து. உனக்கு முட்டுறதுக்கு வேற இடமே இல்லையா? இங்க வந்து இந்த மண் தரையில அங்க வேறு தரை வேறு எவ்வளவு கெட்டியா இருக்கு. இங்கதான் முட்டு விட்டீங்கன்னா உனக்கு என்ன முட்டுறதுக்கு இடமே இல்லையா? நானும் 2 நாளா பார்க்காம முட்டை 2 முட்டை விட்டு வச்சிருக்கிறேன். முட்டையை நல்லா பாரு, முட்டையை பார்த்து என்ன பண்றது? இப்படி விட்டு வச்சிருக்கிறியே, அடப்பாய் முட்டை வேற உடஞ்சு போச்சு. அருமையா போச்சு. ஓ, இந்த முட்டை சூப்பர், குட் ஜாப், சூப்பரா தங்கம். எப்பரா தங்கம்? ஏன்டா இப்படி பண்றீங்க? கண்ணி வேடதான் நீங்க. நல்லா பாரு, அரைஞ்சு கூட போட்டு இந்த வேலை பண்ணுவியாடா? இந்த முட்டை அப்பா, அதாவது பேட்ச் கோழியை போய் பாரு. உனக்கு வந்து மூத்த வேலையை போய் பாரு. அவ்வளோ அருமையா நம்ம வச்ச இடத்துல முட்டை வச்சு அழகா வந்து பாத்தீங்கன்னா அடப்படுக்கிறாங்க. உனக்கு அங்க எல்லாம் விட்டு போட்டு உனக்கு என்ன இந்த கம்பி தாண்டி இந்த பக்கம் வந்து இந்த சேவரிங்குல வந்து நீ முட்டை வச்சிருக்கிற. அது எப்படி இந்த ரிங்ல வந்து உனக்கு சேவல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஆள் இங்க இருந்து சிக்னல் கொடுத்தானா? நல்ல கையை கொத்து, கையை கொத்தி என்ன பண்றது? இந்த புத்தி முட்டை வைக்கிறதுல இருந்தா பரவாயில்லையே. இங்க முட்டை வைக்கிறமே, அந்த முட்டை உடஞ்சா என்ன பண்றது? எப்படி நமக்கு குஞ்சு பொறிக்கி நமக்கு எப்படி குஞ்சுகளா வரும்னு தெரியாதா? நல்லா பாரு அண்ணா, நல்லா அந்த முளியாங்கண்ணை உருட்டி உருட்டி நல்லா பாரு. என்ன பண்றது? போ, நான் உனது ட்ரே வந்து இங்க வைக்கிறேன். நாளையில இருந்து ட்ரேக்குள்ள முட்டை வை, சரியா?